ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சினிமாவில் புதுசாக வர அப்டேட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டே இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவோட முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் பாலையா. இவர் சும்மா தட்டி விட்டாலே ஜீப்பெல்லாம் பயங்கரமாக பறக்கும். அதை பார்க்குற மக்களும் அதை ஏற்றுக்குவாங்கங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான நடிகர் ரஜினிகாந்த் நேற்று தெலுங்கு சினிமாவின் முன்னாள் சூப்பர் ஸ்டாருக்காக நடத்தின ஒரு விழாவில் கலந்துருக்காரு. அங்கே தான் அவர் இப்படி பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பழம்பெரும் தெலுங்கு முன்னணி நடிகரான என்.டி. ராமாராவோட நூற்றாண்டு விழா நேற்று ஆந்திராவில் உள்ள விஜயவாடாவில் நடந்தது. பல சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் கலந்துக்கிட்ட இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக அழைப்பின் பேரில் கலந்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் என்டிஆருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செஞ்சார். இதை தொடர்ந்து பேசிய நடிகர் ரஜினி நடிகர் பாலையா பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. அதில் பாலையா ஒரு தட்டு தட்டுனா ஜீப் பறக்கும், அதை ரஜினிகாந்தோ அமிதாப் பச்சனோ ஷாருக் கானோ சல்மான் கானோ செஞ்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, பாலையா செஞ்சாதான் மக்கள் ஏற்றுப்பாங்க. ஏன்னா மக்கள் அவரை பாலையாவா மட்டும் பார்க்கல, என்.டி. ராமாராவா பார்க்குறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பலருக்கு நிகழ்ச்சியை தந்திருக்கு. ఒక తొన్ను తొంటే జీపు 20 feet 34 పై పడుతుంది. అది రజనీకాంత్ కాదు, అమితాబ్ బచ్చన్ కాదు, షారుఖ్ ఖాన్ కాదు, సల్మాన్ ఖాన్ కాదు, ఎవరు చేస్తేనో జనం ఒప్పుకోరు. కానీ ನಮ್ಮ బాలయ్య ఆయన చేస్తే ఒప్పుకుంటారు. ఎందుకంటే బాలయ్యని తెలుగు జనాలు బాలయ్యగా చూడలేదు, ఆ ఎన్టీ రామారావు గారిని బాలయ్యగా చూస్తున్నారు. ఆ ఎన్టీఆర్ యుగ పురుషుడు ఏమైనా చేయగలరు కదా, ఆయన చేస్తారు. చాలా కోపిష్ఠుడు, చాలా కోపిష్ఠుడు. ఇంకా మనసు పాల్లాంటిది, పాల్లాంటి మనసు. ఆయన వచ్చి చాలా కాలం రాజకీయంలో సినిమాలో ఇంకా సాధన చేయాలని నేను దేవుడిని కోరుకుంటాను. இசையமைப்பாளர் அறிமுகமாகி பல ரசிகர்களை தன்னோட பக்கம் இழுத்த இவர் நடிப்பு மேலே உள்ள பேஷனால் கொஞ்ச நாளாக மியூசிக்கை விட்டுட்டு நடிப்பில் கவனம் செலுத்திட்டு வராரு. அதோடு மட்டும் நிற்காம தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. இப்போ அவரை நடித்து தயாரித்து இயக்கி இசையமைச்சிருக்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இயக்குனர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடித்த பிச்சைக்காரன் படம் கடந்த 2016 வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்று விஜய் ஆண்டனிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருந்தது. இதை தொடர்ந்து இப்போ உருவாகி இருக்கிற இந்த படத்தோட 2வது பாகத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் ஆனார் விஜய் ஆண்டனி. இந்த படத்திலிருந்து போஸ்டர்கள் மற்றும் ஒரு பாடல் வெளியாகி ரசிகர்களால் கவனம் பெற்றிருந்தது. இந்த படம் கடந்த ஏப்ரல் 14 வெளியாக இருப்பதா அறிவிக்கப்பட்டு சில காரணங்களால மே 19 தள்ளி போனது. இந்த நிலையில இப்போ இந்த படத்திலிருந்து ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் வரிசையில் வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டாரு நம்ம சிவகார்த்திகேயன். இவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கான அப்டேட்டுக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இப்போ அவர் நடிக்க போகிற படத்தை பற்றி ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ மடோனா அஸ்வின் இயக்குற மாவீரன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்திலிருந்து மோஷன் போஸ்டர் பாடல்னு அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக தீபாவளிக்கு வெளியாக இருக்கிற அவரோட அயலான் படத்தோட அப்டேட்களை கொடுத்துட்டும் வராரு. இதை தொடர்ந்து அவர் இயக்குனர் A.R. முருகதாஸோட உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சு ரங்கூன் படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமான ராஜ்குமார் பெரியசாமி இயக்குற புது படத்தில் நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகியிருந்தது. இது சம்பந்தமான அதிகார தகவல் வராமல் இருந்தாலும் சமீபத்தில் இந்த இயக்குனரோட சிவகார்த்திகேயன் எடுத்த ஃபோட்டோவை
அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டது இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதா அமைஞ்சது. இந்த நிலையில இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க போற படத்தை பத்தி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி இந்த படத்தோட படப்பிடிப்பு வர மே மாசம் முதல் வாரம் ஆரம்பிக்க இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மிலிட்ரி ஆஃபீஸர் கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிற சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டருக்காக ட்ரைனிங் எடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு படமும் பாட்டும் நம்ம வாழ்க்கையோட நினைவுகளுக்கான புக்மார்க்னு இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி 90s கிட்ஸ் பலரோட ஸ்கூல் மற்றும் காலேஜ் வாழ்க்கையோட நினைவுகளோட புக்மார்க்காக அமைஞ்ச படம் சிவா மனசுல சக்தி. இப்போ அந்த படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருப்பதா தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. இதை பற்றி அந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் கடந்த 2009ஆம் வருஷம் வெளியான படம் சிவா மனசுல சக்தி. இயக்குனர் ராஜேஷ் அறிமுகமான இந்த படத்தில் நடிகர் ஜீவா ஹீரோவாகவும் அறிமுக நடிகையா அனியாவும் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தானம், ஊர்வசி, பேராசிரியர் ஞானசம்பந்தம், ஷக்கீலா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்தில் நடிகர் ஆர்யா சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார். மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் வரிகளில் யுவன் இசையில் வெளியான பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கும் மோதலையும் காதலையும் சொல்லும் இந்த படம் பல பேரோட ஃபேவரட் படமாக அமைஞ்சுது. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள காமெடி வசனங்கள் இன்றளவும் மீம்ஸுகளில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. சமீபத்தில் இந்த படத்தோட 2வது பாகத்தை எடுக்க இருப்பதா ஒரு தகவல் வெளியாகிட்டு வந்தது. விஷயம் இப்படி இருக்க இது சம்பந்தமா இயக்குனர் ராஜேஷ் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதில் ஜீவா கிட்ட பேசும்போதெல்லாம் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு பேச்சு வரும். அவரும் ஆர்வமாக இருப்பார். ஆனால் இது சிவா மனசுல சக்தி படத்தின் 2ஆம் பாகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் ராஜேஷ். இப்போ ஹன்சிகாவை வச்சு ஒரு வெப் சீரிஸை இயக்கி முடிச்சிருப்பதாகவும் ஜெயம் ரவி மற்றும் பிரியங்கா மோகன் நடிப்பில் ஒரு புது படத்தை இயக்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் நடிகர் ஜீவா கிட்ட பேசியது தான் இப்படி தகவலாக பரவி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பொதுவாகவே அஜித் படத்தோட அப்டேட் அப்படின்னாலே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அஜித் அடுத்ததாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு இல்லையா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் இவங்க வச்சு எடுக்க போகிறாங்களா இல்லை அவங்கள வச்சு எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி நாளைக்கு ஒரு அப்டேட் வரப்போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நாளைக்கு வரப்போகிறதாவது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். துணிவு படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிகர் அஜித் அடுத்ததாக நடிக்க போகிற படத்தை பற்றி தொடர்ந்து பல நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. முதல்ல இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்க போகிறதா அறிவிப்பு வெளியாகி அப்புறம் அவர் படத்திலிருந்து விலகப்பட்டதா தகவலும் வெளியானது. இதை தொடர்ந்து அஜித்தோட 62வது படத்தை தடையறத்தாக்க மீகாமன், தடம் மற்றும் சமீபத்தில் உதயநிதி நடிச்சு வெளியான கலகத்தலைவன் போன்ற படங்களை எடுத்த இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்க போகிறதா தகவல் வெளியானது. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளிவராத பட்சத்தில் இந்த படத்தை பற்றின அப்டேட் நாளை அல்லது அஜித் பிறந்த நாளான மே 1 அன்னைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. திரைமுரசு நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் சனி எக்ஸ்பிரஸ். சல்மான் கானை இயக்க போகும் அஜித் பட இயக்குனர், உடற்பயிற்சியில் தீவிரம் காட்டும் பிரபல தமிழ் முன்னணி நடிகை, மறைந்த பிரபல தமிழ் திரையுலக தயாரிப்பாளர் இப்படின்னு பல விறுவிறுப்பான தகவல்களை நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். நடிகர் அஜித்தை வச்சு ராசி, வாலி, முகவரி, சிட்டிசன், ரெட், வில்லன், ஆஞ்சநேயா, ஜி, வரலாறு உள்ளிட்ட 9 படங்களை தன்னுடைய நிக்காட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமா தயாரிச்சவர் நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி. விக்ரம் கூட காதல் சடுகுடு, சிம்பு நடிப்பில் வெளியான காளை மற்றும் வாலு உள்ளிட்ட படங்களை தயாரிச்ச SS சக்கரவர்த்தி கடைசியா விமல் நடிச்ச விலங்கு வெப் சீரிஸ்ல நடிச்சு இருந்தாரு. இவர் கடந்த 8 மாசமா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில நேற்று இரவு உயிரிழந்திருக்காரு. இவரோட மறைவுக்கு பல திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகர் அஜ்மல் கதாநாயகனா நடிச்சு இயக்குனர்கள் PG மோகன் மற்றும் LR சுந்தரபாண்டி இணைஞ்சு இயக்கி உருவாக்கி இருக்கிற படம் தீர்க்கதரிசி. சத்யராஜ் சிறப்பு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற இந்த படத்துல ஸ்ரீமன், தேவதர்ஷினி, துஷ்யந்த் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியன் ஜி இசையமைச்சிருக்காரு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு UA தர சான்றிதழை வழங்கியிருக்காங்க தணிக்கை குழுவினர்.
தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான வெங்கடேஷ் நடிச்சு இயக்குனர் சைலேஷ் கோலன்னு இயக்கத்துல உருவாகிட்டு வர படம் சைந்தவ். இந்த படத்துல பேட்ட படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ருஹானி சர்மா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில இப்போ இந்த படத்துல நடிகை ஆண்ட்ரியா ஜாஸ்மின்ங்கிற கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்களாம். இது சம்பந்தமான போஸ்டரை தன்னோட இணையதள பக்கத்துல பதிவிட்டு அறிவிச்சிருக்காங்க நடிகை ஆண்ட்ரியா. தமிழ்ல அறிந்தும் அறியாமலும், பட்டியல், பில்லா, ஆரம்பம், சர்வம், யட்சன் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் விஷ்ணுவர்தன். கடந்த 2012ஆம் வருஷம் ஷேர்ஷா அப்படின்ற ஹிந்தி படத்தை எடுத்து வரவேற்பு பெற்றிருந்த அவரு இப்போ நடிகர் அதர்வா முரளியோட தம்பி ஆகாஷ் முரளியை வச்சு ஒரு படத்தை எடுத்துட்டு வராரு. இப்போ இதை தொடர்ந்து பாலிவுட் நடிகர் சல்மான் கான் படத்தை இயக்க இருக்கிறதாகவும், அது ஹிந்தி மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள்ல வெளியாக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை தர்மா புரொடக்ஷன் சார்பா கரண் ஜோஹர் தயாரிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நடிகை ஜோதிகா உடற்பயிற்சி செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. 36 வயது நிலை படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஜோதிகா. இதை தொடர்ந்து மகளிர் மட்டும், நாச்சியார், காற்றின் மொழி, ராட்சசி, ஜாக்பாட் உள்ளிட்ட படங்கள்ல கதையின் நாயகியா நடிச்ச ஜோதிகா மணிரத்னம் இயக்கத்துல செக்க சிவந்த வானம் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இப்போ நடிகர் மம்மூட்டியோட காதல் தி கோர் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க. மம்மூட்டி கம்பெனி தயாரிப்பு நிறுவனம் சார்பா நடிகர் மம்மூட்டி தயாரிக்கிற இந்த படத்தை த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை எடுத்த ஜியோ பாபி இயக்கிட்டு வராரு. இப்போ நடிகை ஜோதிகா அவங்க உடற்பயிற்சி செய்யற வீடியோவை அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இப்போ ரசிகர்கள் மத்தியில லைக்குகளை வாங்கி வரவேற்பு பெற்று வருது. தெலுங்கு நடிகரான அகில் அகினேனி சமீபத்தில் சுரேந்தர் ரெட்டி இயக்குன ஏஜென்ட் படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல மலையாள சினிமாவின் முன்னணி நட்சத்திரமான நடிகர் மம்மூட்டி ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில உருவாகி இருந்த இந்த படம் திரையரங்குகளை நேத்து வெளியாச்சு. இப்போ இதை தொடர்ந்து நடிகர் அகில் அகினேனி அடுத்ததா விஜய் நடிச்ச வாரிசு படம் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகமான இயக்குனர் வம்சி இயக்குற படத்துல நடிக்க இருக்காராம். இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி கதாநாயகியா பலம் வரவங்க சமந்தா. இவங்களுக்கு தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பும் ரசிகர் பட்டாளமும் உண்டு. இந்த நிலையில நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய சமந்தாவுக்கு தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரான ராம் சரண் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அதுல அன்புள்ள சமந்தா, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற ராம் சரண் சமந்தா நடிச்சிருக்கிற ஹாலிவுட் சீரீஸான சிட்டாடல் தொடருக்கும் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த ட்வீட் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. பாலிவுட் நாயகியான கிருத்தி ஷெனோன் நடிக்கிற படத்துல இருந்து ஒரு போஸ்டர் வெளியாகி இருக்கு. இவர் இயக்குனர் ஓம் ராவத் இயக்குற ஆதிபுருஷ் படத்துல நடிச்சிட்டு வராங்க. பாகுபலி படம் மூலமா பிரபலமான நடிகர் பிரபாஸ் கதாநாயகனா நடிக்கிற இந்த படத்துல அமிதாப் பச்சன், ஷைப் அலி கான் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ராமாயண கதையை மையமா வச்சு உருவாகிற இந்த படத்துல பிரபாஸ் ராமனாவும், ஷைப் அலி கான் லங்கேஸ்வரனாவும், சீதையின் மறுபெயரான ஜானகி கதாபாத்திரத்துல கிருத்தி சனோனும் நடிக்கிறாங்க. இந்த நிலையில கிருத்தி சனோன் நடிக்கிற ஜானகி கதாபாத்திர போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். தெலுங்கு நடிகர் சாய் தரம் தேஜ் கதாநாயகனா நடிச்சு இயக்குனர் கார்த்தி வர்மா தண்டு இயக்கத்துல உருவான தெலுங்கு படம் விருப்பாக்ஷா. இந்த படம் புஷ்பா படத்தை இயக்குன இயக்குனர் சுகுமாரோட திரைக்கதையில உருவானது. இந்த படம் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி திரைக்கு வந்த நிலையில இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் வர மே மாசம் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிட இருக்காங்க. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினிஃப்ளெக்ஸ். தேட்டரையும் தாண்டி நம்மளோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணாலும் படம் பார்த்துக்க ஏதுவாக இருக்கிற இடம் தான் OTT பிளாட்ஃபார்ம். இதில் என்னென்ன படங்கள் என்னென்ன தேதிகளில் வெளியாகும்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதுக்கான செக்மெண்ட் தான் சினிஃப்ளெக்ஸ்.
உலகம் முழுக்க புகழ்பெற்ற வெப் சீரிஸ் ஸ்குவிட் கேம். இந்த சீரீஸ் கடந்த 2021ஆம் ஆண்டு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. 9 எபிசோடுகளை கொண்ட இந்த சீரீஸோட முதல் சீசனை இயக்குனர் ஹுவாங் இயக்கியிருந்தார். இந்த நிலையில் ஸ்குவிட் கேம் சீரீஸோட 2வது சீசனை எடுக்க இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சீரீஸோட படப்பிடிப்பு மே மாதம் தொடங்கி அதை தொடர்ந்து 10 மாதங்கள் நடக்க இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. தமிழில் இயக்குனர் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் வெற்றி நடித்து கடந்த 2017ஆம் வருஷம் ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியான படம் 8 தோட்டாக்கள். இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்தோட மலையாள ரீமேக் பிரபல இயக்குனரான பிரியதர்ஷன் எடுத்திருக்காரு. கொரோனா பேப்பர்ஸ் அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்ட அந்த படத்தில் ஷான் நிகாம், ஷைன் தாம் சாக்கோ, வினித் ஸ்ரீனிவாசன், காயத்ரி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் 8 தோட்டாக்கள் வெளியான அதே தேதியான கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வெளியான நிலையில் இந்த படம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஹாட்ஸ்டார் தளத்தில் வெளியாக இருக்கு. நடிகர்கள் ஹென்ரி கேவில், ஆன்யா சாலோட்ரா, ஃப்ரேயா ஆலன் மற்றும் ஜோயி பேட்டே உள்ளிட்ட பலர் நடித்து உருவாகி இருக்கும் சீரீஸ் விட்சர். இந்த சீரீஸோட 3ஆம் பாகம் இப்போ உருவாகி இருக்கு. 2 வால்யூம்களாக உருவாகி இருக்கிற இந்த சீரீஸோட முதல் வால்யூம் வர ஜூன் மாதம் 29ஆம் தேதியும் 2வது வால்யூம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியும் வெளியாக இருக்கு. இந்த நிலையில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிற இந்த தொடரோட டீசரை வெளியிட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம். பாலிவுட் சினிமாவோட முன்னணி நாயகியாக இருக்கிறவங்க சோனாக்ஷி சின்ஹா. இவங்க ரஜினி கதாநாயகனாக நடித்து வெளியான லிங்கா படத்தில் நடித்தது மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமாகி இருந்தாங்க. இவங்க இப்போ கதையின் நாயகியாக நடித்து இயக்குனர்கள் ரீமா காக்டி மற்றும் ருச்சிகா ஓப்ராய் இயக்கியிருக்கிற படம் தஹாட். அமேசான் பிரைமில் வெளியாக இருக்கிற இந்த படத்தோட டீசரை வெளியிட்டிருக்காங்க அமேசான் நிறுவனம். உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோ அர்னால்ட் ஸ்குவாஸ்னேகர் இவர் இப்போ ஃபுபார் அப்படின்ற டிவி சீரீஸ்ல நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து மோனிகா பார்பரோ, ஜோ ஃபாருச்சல், அபர்ணா பிரையல் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. நிக் சாண்ட்ரோ இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த தொடர் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் மே மாதம் 25ஆம் தேதி வெளியாக இருக்கு. ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்ற பிரெஞ்சு படத்தை தழுவி கடந்த 2015ஆம் வருஷம் கமல் நடிப்பில் வெளியான படம் தூங்காவனம். இப்போ இந்த படத்தை இயக்குனர் அலி அப்பாஸ் ஜாஃபர் பிளடி டேடி அப்படின்ற பேர்ல ஹிந்தியில எடுத்திருக்காரு. ஷாகித் கபூர் கதாநாயகனா நடிச்சிருக்கிற இந்த படத்துல சஞ்சய் கபூர், டயானா பென்டி முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜியோ சினிமா தளத்துல வர ஜூன் மாதம் 9ஆம் தேதி வெளியாக இருக்கு. புகழ்பெற்ற பேட்மேன் கதாபாத்திரத்தில் நடிச்சது மூலமா உலகம் முழுக்க பரிச்சயமானவர் பென் அஃப்லெக். இவர் அலெக்ஸ் கென்வரி எழுத்துல உருவான ஏர் அப்படிங்கிற படத்தை நடிச்சு இயக்கி இருந்தாரு. இந்த படத்துல இவரோட சேர்ந்து மேட் டேமோன், ஜேசன் பேட்மேன், மர்லான் வயான்ஸ், கிரீஸ் மெசினா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டிராமா பாணியில உருவாகி இருக்கிற இந்த படம் கடந்த 5ஆம் தேதி திரைக்கு வந்தது. இந்த நிலையில இந்த படம் அமேசான் பிரைம் OTT தளத்துல வெளியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். அசோக் மிஸ்ரா எழுதி யசோவர்தன் மிஸ்ரா இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் கதல். சோஷியல் காமெடி டிராமா பணியில உருவாகி இருக்கிற இந்த படத்துல சன்யா மல்ஹோத்ரா, ஆனந்த் வி ஜோஷி, விஜய் ராஜ் உள்ளிட்ட பலரை முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர மே 19ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாக இருக்கு. என்ன விவாஸ், திரைமுரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.